வீட்டில் சப்பாத்தி மீதமாயிருச்சா? அப்போ கவலையே படாதீங்க. உடனே இந்த மாதிரி சில்லி சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சில்லி சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீதமே வைக்க மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலைட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சில்லி சப்பாத்திக்காக 5 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. இதை நீளமாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்தியை எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். முழுவதுமான எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறதில்ல, கொஞ்சமான எண்ணெய் சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நல்லா நீளமாக கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மொதல் நாள் நைட்டு நீங்கள் சப்பாத்தி சுட்டு அது மீதம் ஆயிடுச்சுன்னா காலையில் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு மதிய லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா போதும், கெட்டு போகாது. ரொம்பவே சூப்பராக பசங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. இப்போ எல்லா சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நான் கையில் எடுத்து காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது 5 சப்பாத்தி. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ண சப்பாத்தி அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் வேற ஒரு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கட் பண்ண சப்பாத்தியை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. இந்த சப்பாத்தி ஓரளவுக்கு நல்லா செவந்து வரட்டும். அதுக்கப்புறம் எண்ணெயிலிருந்து நல்லா வடிச்சிட்டு வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே பொரிஞ்சு வருது இந்த சப்பாத்தி. இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, கைவிடாமல் மாற்றி மாற்றி பரட்டி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் நல்லா செவந்துட்டு மறுபக்கம் செவக்காமல் போயிடும். இது போல் நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு நீங்கள் சப்பாத்தி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சில்லி சப்பாத்தி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கடையில் வாங்கக்கூடிய மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சப்பாத்தி எல்லாமே நல்லா செவந்துருச்சு. எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிறது 4 ஸ்பூன் எண்ணெய் தான். இந்த எண்ணெயே போதுமான அளவு. இதே எண்ணெயில் தான் இப்போ அடுத்து வெங்காயம் சேர்த்து வதக்க போகிறோம். எல்லா சப்பாத்தியும் வெளியே எடுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி பொரிச்ச எண்ணெயில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்ததுமே அது கூடவே 2 பச்சை மிளகா நல்லா நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேணாம். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டேஜில் குடமிளகா இருந்தால் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் குடமிளகா சேர்க்கலை. இது கூடவே ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது தக்காளி வெங்காயம் ஈஸியாகவே நல்லா வதங்கி வந்துடும். தக்காளி வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூளும், 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பொடியும் சேர்த்துக்கோங்க. இந்த மசால் பொடி சேர்த்ததுமே நீங்கள் ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசால் பொடி கரிஞ்சிரும். மசால் பொடியெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீனியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா சுருங்க வதங்கி வந்ததுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்க சப்பாத்தியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கிறதுனால இந்த சப்பாத்தியை உடனே சேர்த்துடலாம். இந்த சப்பாத்தி மசாலா கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கப்புறம் கூடுதலாக 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சில்லி சப்பாத்தியை இறக்கும்போது கூடுதலாக நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரியே நீங்களும் சில்லி சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக வரும். பார்க்கும்போதே எவ்வளோ ஒரு அழகாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சில்லி சப்பாத்தியில் உரப்பு மட்டும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் நான் சொன்ன அளவுகளோடய சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பரான இப்போ சில்லி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.